27 லட்சம் கடனை விட்டுட்டு தன்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த கடனை சமாளிக்கிறதுக்காகவே அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து அப்பாவோட ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்டு இருந்தாங்க. இவங்க பேரு தான் பிரேரணா சிங். பெரும்பாலும் சப்பாத்தி சட்னி மட்டுமே சாப்பிட்டு இருந்தாங்க. சுமாரா படிச்சுட்டு இருந்த பொண்ணு ஒரு கட்டத்துல ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்டுட்டு 12 மணி நேரம் கடுமையா படிச்சு இந்தியாவிலே கஷ்டமான தேர்வான நீட் தேர்வுல பாஸ் ஆகி பிரைவேட் காலேஜ்ல படிக்க பணம் இல்லைன்னு ஒரு கர்வத்தோட படிச்சு கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கிற ஒரு பெண். நம்மளால சாதிக்க முடியாதுன்னு ஒண்ணுமே இல்ல, முயற்சி செஞ்சு எல்லாமே முடியும். நான் உங்க வாய்ஸ் ஆஃப் அன்பு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச அப்புறமும் பெண்களுக்கு விடுதலை இன்னும் கிடைக்கல. ஏன்னா பல இடத்துல ஆணாதிக்கம் நிரம்பிதான் இருக்கு. ஆகாயம், மலை, கடல், நிலம் இதுலெல்லாம் சாதனை படைக்கணும்னா அது ஆண்களால மட்டும்தான் பண்ண முடியும் என்ற கட்டுக்கதையை உடைச்சி உலகிலேயே மிகவும் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை தன் உயிரை பணைய வச்சு ஏறி தான் இந்திய நாட்டு கொடியை நட்டு எவரெஸ்ட் சிகரத்துல ஏறிய முதல் இந்திய பெண் பச்சேந்திரிய பால்ஸ். இவங்களோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் தன்னம்பிக்கை, விடாமுயற்சியும் தான். நம்ம நாட்டுல இன்னும் எத்தனையோ திறமையான பெண்கள் இருக்காங்க. அவங்களோட திறமையெல்லாம் வெளியே வரணும்னா நீங்க உதவி பண்ணாதான் முடியும். உங்க குறிக்கோளை அடையணும்னா ரொம்ப முக்கிய தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் சமர்ப்பணம். நான் உங்க வாய்ஸ் ஆஃப் அன்பு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. 2011 24 வயசே ஆன இவங்க ரயில்ல போயிட்டு இருக்கும் போது இவங்களோட தங்கச்செயினை பறிக்கிறதுக்கு திருடங்க வராங்க. ஆனா இவங்க அதை கொடுக்க மறுக்கிறாங்க. இதனால இவங்க ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறியப்படுறாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு காலம் இழக்கிறாங்க. தேசிய அளவில் வாலிபால் பிளேயரான இவங்க தன்னோட வாழ்க்கை கேள்விக்குறியாச்சுன்னு தோர்ந்து போகாம தன்னோட ஒத்த காலோட மலையேறதுக்காக 18 மாசம் கடுமையா முயற்சி பண்றாங்க. இதனோட விளைவா 2013 எவரெஸ்ட் சிகரத்தை ஏறின முதல் மாற்றுத்திறனாளி பெண்ணாக அருணிமா சின்மா விளங்குறாங்க. வாழ்க்கையில ஜெயிக்க உடல் உணவு ஒரு தடையா இருக்காது. உங்க உள்ளத்துல தைரியத்தை வளர்த்துக்குங்க. நான் உங்க வாய்ஸ் ஆஃப் அன்பு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொண்ணுங்க கட்டாயமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தன்னோட கணவனை வேறொரு பொண்ணு காதலிச்சதுனால சொந்தக்காரங்க முன்னிலையில மனைவிய திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கான ரீசன் கேட்டா இப்படிப்பட்ட பொண்ணுங்களை வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா நீங்க நினைப்பீங்க. தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கும் சரிதா என்பவருக்கும் சில வருஷம் முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. அதே ஊரை சேர்ந்த சுரேஷோட மாமா பொண்ணு சந்தியா லவ் பண்ணிருக்காங்க. தான் லவ் பண்றத சந்தியா சரிதா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் சுரேஷுக்கும் சந்தியாவுக்கும் சொந்தக்காரங்க முன்னிலையில திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, சந்தியா ஒரு மாற்றுத்திறனாளி. தான் கூடவே வச்சு நல்லா பாத்துக்கணும்னு என்ற ஒரு நல்ல எண்ணத்துல இப்படி பண்ணிருக்காங்க. மனைவி அமைவதெல்லாம் கடல் கொடுத்த வரும். சும்மாவா சொல்லியிருக்காங்க. நான் உங்க வாய்ஸ் ஆஃப் அன்பு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.